ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 2019 ரிலீஸ் ஆன ஜீன்ற படத்தான் பார்க்க போறோம். ஒரு சந்தோஷமான ஃபேமிலி இருக்கு. அப்ப ஹீரோனோட பையன் திடீர்னு இமேஜினரி ஃப்ரெண்டோட விளையாட ஆரம்பிக்கிறான். அதாவது அவனே கற்பனை ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கி அதோட விளையாட ஆரம்பிக்கிறான். சரி, சின்ன பசங்க தானே, அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இமேஜினரி ஃப்ரெண்டுனால இவங்க ஃபேமிலில என்ன நடக்குது, கடைசியில அந்த இமேஜினரி ஃப்ரெண்டு யாரு, அதை அவங்க ஃபேமிலி ஒழிச்சு கட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். நிறைய ட்விஸ்ட் இருக்கும். சீரியஸா மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பாக்குறதுக்கு முன்னாடி 24 மூவி சைக்கு நீங்க வீடியோ பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து படம் எடுத்தோன்னு ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அவங்க பையன். பரபரப்பா பையனை கிளப்பி இன்னொரு பையனோட அம்மா கூட ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்கூல்ல நம்ம பையன் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. டீச்சருமே அந்த பையன் என்ன பண்ணிட்டு போறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுடுறாங்க. எரிச்சல் படுறாங்க இந்த பையனை பார்த்தாலே. பையன் பேரு ஜாஷ். இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க. அவனோட இமேஜினரி ஃப்ரெண்டு கூட விளையாண்டுட்டு இருக்கிறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு கண்டுக்கல, பையன் ஜாலியா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோனோட அம்மா வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோனோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க வந்து அம்மாவை பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அடுத்த சீன்ல ஜாஷோட ரூம காமிக்கிறாங்க. ஹீரோயின் போட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டே இருந்தா ஜாஷ் ஆசாசியா வளர்க்குற அந்த எலி வந்து செத்து கிடக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஏன்னா ஃபீல் பண்ணுவான்ல. இப்ப நைட்டு டின்னர்ல காமிக்கிறாங்க. என்னடா உன் இமேஜினரி ஃப்ரெண்டோட நேமே சொல்ல மாட்டேங்கிற, சொல்லு அப்படின்னு சொன்னா அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சேர்ட்ட போய் டே உன் பேரை கேக்குறாங்க, நான் சொல்லவா அப்படின்னு கேட்டதும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜீன்னு சொல்லி அந்த லெட்டரை மட்டும் எழுதுறான். நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்க போறாங்க. எப்பவுமே கதவை திறந்து வைங்கம்மா, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ற ஜாஷ் வந்துட்டு இப்ப வந்து கதவை மூடுங்கம்மா, ஜீக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு வந்து இங்கிட்டு புலம்புறாங்க. எங்க அந்த பையனை வச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ஸ்கூல்ல எவங்கிட்டையும் பேசாம வந்துட்டு இங்க கற்பனை யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லம்மா, சின்ன வயசுல நானும் அப்படிதான் இருந்தேன், பழக பழக பெரிய ஆள் ஆக ஆக எல்லாம் மறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இப்ப அடுத்த நாள் எப்பயும் போல ஃப்ரெண்டோட அம்மா தானே பிக்கப் பண்ண வருவாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணி பாத்துட்டே இருந்தா யாரையுமே காணோம். டைம் ஆயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் போய் விடுறாங்க. விடுறப்ப கேக்குறாங்க, டே என்னடா அவங்க வந்து கூப்பிட வருவாங்களே வரலையே அப்படின்னு கேட்டா இவன் எதுவும் சொல்லல, அப்படியே கண்டுக்காம உள்ள ஓடி போயிடுறான். இப்ப திரும்ப வீட்டுல காமிக்கிறாங்க. திங்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருந்தா இப்படி ஒரு சத்தம் கேக்குது. இவங்க மிரண்டு போயிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா ரூம்ல இப்படி ஒரு கண்ணு தெரியுது. இவங்க அரண்டு போயிடுறாங்க. ஓடி போய் பயத்துல லைட்ட போடுறாங்க. பார்த்தா அந்த ட்ரெயின் பொம்மையில ஒரு ஸ்டிக்கர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இருட்டுல வந்து அந்த பேயோட கண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. ஜாஷோட மேம் வந்து ஹீரோயின் கால் பண்ணிட்டு உடனே வாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் போறாங்க. போய் பார்த்தா அவங்க பையன் இன்னொரு பையனை எந்த ஒரு ரீசனும் இல்லாம போட்டு அடிச்சிருக்கான். சோ நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் மேம், அவன் வித்தியாசமா பிஹேவ் பண்றத நான் நிறைய டைம் கார்ட்ல எழுதி சென்ட் பண்ணிருக்கேன், இது உங்க ஹஸ்பண்ட் சைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இவங்க வீட்டுல வந்து அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. ஜாஷ் கெட்ட வார்த்தை பேசுறான், மேம போட்டு அசிங்கமா திட்டுறான், எல்லா பசங்களும் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ல நிறைய கம்ப்ளைண்டா எழுதி விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ தான் ஹீரோயினுக்கு தெரியாம சைனை போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க, போக போக சரியாயிருவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயின் அம்மா இல்ல, அவங்களுக்கு அவங்க பிள்ளை வந்து வித்தியாசமா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் கூட நம்ம பையன் தான் ஊ சைனை போட்டு என்ன ஏமாத்திட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, நீ தான் எனக்கு தெரியாம இந்த வேலையை பாத்திருக்க, அவன்கிட்ட போய் ஏன்டா இந்த மாதிரி வித்தியாசமா பண்றேன்னு கேட்டா ஜீராமா என்ன பண்ண சொல்றான் அப்படின்னு ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. அடி சின்ன பசங்க தான் அப்படிதான் இருப்பாங்க, வளர வளர கரெக்டா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போயிடறாங்க. போய் காமிச்சு அந்த டாக்டர் வந்து இதெல்லாம் ரொம்ப நார்மலுங்க, நல்லா பையன் கூட விளையாடுங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பெரிய ஆள் ஆயிட்டே இருப்பான்ல, கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆயிடுவான், அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் அந்த கான்செப்ட் எல்லாமே விட்டுருவான் அப்படின்னு சொல்றாரு. சின்ன பையன் டாக்டருக்கு பாய் சொல்லிட்டு வெளியில கிளம்பும் போது வாசி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை பார்த்தா டாக்டர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அப்படியே சீனை முடிக்கிறாங்க. நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரும் நடந்து போற சத்தத்தை கேட்டு ஹீரோயின் பயப்படுறாங்க. ஹீரோவோட எந்திரான்னு சொன்னா அவன் நல்லா கொரட்டோட்டு தூங்கிட்டு இருக்கான். நீ திருந்த மாட்டடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஜாஷ் ரூம பார்த்தா ஜாஷ ஆளை காணோம். கீழே சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போறாங்க. போய் பார்த்தா அந்த பையக்கு பசிக்குது போல, பிரெட் நம்ம எடுத்து வச்சிட்டு இருக்கான். என்னடா பண்ற? அம்மா சீக்கு ரொம்ப பசிக்குதா அம்மா, அதாம நான் சாண்ட்விச் பண்ண வந்தேன் அப்படின்னு சொன்னதும் இவங்க ஒரு மணி மிரண்டு போயிடுறாங்க. அப்படியாப்பா, சரி சரி விடு, நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் தூங்க வச்சிடுறாங்க. இப்ப அதே சாண்ட்விச்ச மார்னிங் பார்த்தா அந்த சாண்ட்விச்ச யாரோ தின்னு போட்டிருக்காங்க. ஹீரோயின் வந்து இதை கண்டுக்கல, அப்படியே மறந்துடுறாங்க. இப்ப அந்த பையன் சஸ்பென்ஷன்ல தான் இருக்கான், லீவ் டைம்னு. சோ வந்து பையன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி சொல்லிட்டு தீம் பார்க் கூட்டிட்டு போய் ஜாலியா விளையாடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து டயர்ட் ஆகிடுச்சு போல, ஓரமா போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பையன் மேல இருந்து கத்துற, அம்மா வாங்கம்மா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா பின்னாடியே ஒரு கொடூரமான உருவம் அப்படியே மெதுவா தவந்து போகுது. ஐயோ என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹீரோயின் ஆடி போயிடுறாங்க. பயந்து போய் மேல ஓடி போய் பார்த்தா ஜாஷ் அப்படியே மயங்கி கிடக்காண்டே எந்திரான்னு சொன்னா அப்படின்னு சொன்னது அவங்க பயந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் இதை நம்ம பிரம்மதான் போலன்னு மனசு தேத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப போக போக இந்த ஜீ மேட்டர் ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்குது. இப்ப நைட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது எப்பவுமே ஜீக்கும் வந்து சாப்பாடு வைப்பாங்க. அம்மா ஜீக்கோ வந்து பால் வைங்கம்மா அப்படின்னு சொன்னது பையனுக்காக வேற வழியே இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு பாலை ஊத்துறாங்க. ஹீரோ வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறார், சீரியஸா எடுத்துக்கல. ஜி அவன் தட்டுல இருக்க சாண்ட்விச் எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு திருடி தின்னுட்டு இருக்காரு. இவங்க காண்டாகுறாங்க, டே லூசு, அவனை இன்னும் என்கரேஜ் பண்ண இன்னும் எந்த நிலைமைக்கு போவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்ப அப்படியே நைட் எல்லாம் தூங்க போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து இந்த கொடூர பேய பார்த்தாங்களா, அந்த விஷயத்த ஹீரோட்ட சொல்றாங்க. டே எனக்கு என்னமோ அது தப்பா தோணுது, ஜி இமேஜினரி ஃப்ரெண்ட் தான் நினைச்சோம், அந்த ஒரு கேரக்டர் நான் கண்ணால பாத்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா இவர் வந்துட்டு அப்படியாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கார்னர்ல ஒரு கொடூரமான உருவம் நின்றுட்டு இருந்துச்சு அப்படியா சொல்றேன், ஆமாண்டி நீதான் அது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு வந்து நேரம் கட்ட நேரத்துல காமெடி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பையன் விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. நைட்டு போய் ஹீரோயின் வந்து ஜாஷ பார்த்தா அவன் யார்கிட்டயே தனியா உட்காந்து நடுராத்துல பேசிட்டு இருக்கான். இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல, இவன் தான் தனியா விட்டா புலம்புறான், அவன்கிட்ட பேசுறான்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ ஹீரோனுக்கும் நடுவுல படிக்க வச்சுக்க வேண்டியதானே, இவங்க திருந்தவே மாட்டாங்க போல. இப்ப அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அங்க போய் பார்த்தா தங்கச்சி நான் அம்மா படுற கஷ்டத்தை பார்க்க முடியல, எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார. அப்புறம் அவளே மனசு மாதிரி சரி நான் போய் பாத்துட்டு வரேன்டி அப்படின்ட்டு மேல போறா. இப்ப ஹீரோயின் மட்டும் தனியா இருக்கிறப்போ ஜீ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோ பேசுற மாதிரி வாய்ஸ் கேக்குது. எங்க கேக்குதுன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு சாதாரண பழங்காலத்து பொம்மையில இருந்து அந்த சவுண்ட் வந்திருக்கு. இவங்களும் எதுவும் கண்டுக்கல, நம்ம பிரம்ம தானே, ஏன்னா அவங்க ஜீ தானே எப்பதான் நினைச்சிட்டே இருக்காங்க. சோ அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து வீட்டுக்கு போனதுமே ஹீரோயின் வந்து ஜாஷோட கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லா வீட்டுக்கும் கால் பண்ணிட்டு என் பையனை உங்க பையன் கூட விளையாட வைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு பார்த்தா எந்த பேரண்ட்ஸுமே அலோவ் பண்ணல. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஜாஷ்ன்ற பேரை கேட்டதுமே கட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜாஷ வந்து டேனியல் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. டேனியல்னா வேற யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சீன்ல அவங்க அம்மா ஒரு பையன் வந்து பிக்கப் பண்ண வருவாங்கல்ல ஜாஷ, அந்த பையன் பேர் தான் டேனியல். அங்க போனா டேனியல் பக்கத்துல ஜாஷ வந்து அவங்க அம்மா விடவே மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, உங்க பையன் வந்து ஸ்கூல்ல போய் சாவை பத்தி பேசியிருக்கான், என் பையன் கிட்ட பயமுறுத்தி வச்சிருக்கான், அதனாலதான் நாங்க வந்து பிக்கப் பண்ணி வரது கிடையாது, நீங்க தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு சொன்னா, இல்லங்க என் பையன் அப்படிலாம் இல்ல, அவன் ரொம்ப நல்லதே அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பே சத்துன்னு மேல இருந்து கீழே விழுகிற சத்தம் கேக்குது. டேனியல் தான் கீழே விழுந்து கிடக்குறான். டேனியலோட அம்மா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என் பையன் சொல்லிட்டு கீழே ஓடி போறாங்க. கீழே இந்த என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஷாக் ஆகி மேல திரும்பி பார்த்தா இங்க ஜாஷ் நின்னுட்டு இருக்கான். இவன் தான் தள்ளி விட்டுருக்கான் போல டேனியல. டேனியல் ஒன்னும் ஆகலாம், உயிரோட தான் இருக்கிறான். பட் வந்து செம்ம அடி. அப்படியே ஆம்புலன்ஸ் ஏதி விட்டுருக்கப்ப டேனியல் அம்மா கத்துறாங்க, இனிமே எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா போலீஸ்ட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி கத்தி விட்டுடுறாங்க. ஹீரோனை அழுக ஆரம்பிச்சிடுறாங்க காருக்குள்ள உட்காந்து. அப்படியே திரும்பி ஜாஷ பார்த்தா அவன் மூஞ்சில ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்ல, அப்படியே ஒரு மாதிரி அசால்ட்டா இருக்கா, என்னமா பார்க்க கூட்டிட்டு போயிட்டு வந்த மாதிரி. அப்படியே அடுத்த சீன்ல வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோனும் சரி ஹீரோனும் சரி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் உட்காந்து ஜீ கூட விளாண்டுட்டே இருக்கான், அதாவது இமேஜினரி ஃப்ரெண்ட் கூட விளாண்டுட்டே இருக்கான். ஆனா வந்து ஒரு பையன் தள்ளி விட்டோமேன்ற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட அவனுக்கு இல்ல. இப்பதான் ஹீரோ வந்து சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிறாரு, அவன் மென்டலி ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான். ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா இவனுக்கு வந்து தெரியாம தான் அவன் வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பிடுற சாப்பாட்டுல டாக்டர் கொடுத்த டேப்லெட்டா கலக்குறாங்க. டேய் சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிட்டா அவன் செவுத்தையே பாத்துட்டு இருக்கிறான். ஹீரோயின் போய் பார்த்து அந்த கொடூர பேய் உருவத்தை அப்படியே உறைஞ்சு வச்சுட்டு இதுதாமா ஜி அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே ஹீரோனோட அம்மா வீட்டுல காமிக்கிறாங்க. அவங்க அம்மா உடம்பு முடியாம இருந்தாங்கல்ல, சோ இவங்க பண்ற விஷயத்த வச்சே சொல்லிடலாம் அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு சில திங்ஸ வந்து ஷிஃப்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. எடுத்து வச்சுட்டே இருக்கிறப்ப திரும்ப பார்த்தா டிவி பார்த்துட்டு இருந்த ஜாஷ காணோம். இந்த பையன் வாட்டுக்கு ஒரு ரூம்ல போயிட்டு நேரா நின்று ஃபேனாவே ஊத்து பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க சின்ன வயசு டேப் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டேப்ல சின்ன வயசு ஹீரோயின் வந்து வாசி நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஜீன்ற பேரை கேட்டதுமே ஹீரோயின் அரண்டு போய் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை எரிச்சு விட்டுறாங்க. நேரா வீட்டுக்கு வந்து செவுத்துல அந்த உருவம் இருந்துச்சு பாத்தீங்களா, அதையுமே பெயிண்ட் அடிச்சு விட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி விட்டுறாங்க. இப்ப ஜார்ஜுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு முடியாம வாந்தியா வருது. ஹீரோயின் அந்த டாக்டர் கொடுக்குற மருந்துனாலதான் இப்படி ஆகிருது போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி அப்பாயின்மெண்ட் வேணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத ஹீரோ பாத்துட்டாரு. பாத்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு, ஏய் நம்ம என்னடி பேசி வச்சிருந்தோம், செக்அப் மட்டும் தான் பண்றோம்,
டேப்லெட் எல்லாம் வேண்டாம் தானே சொன்னான். அவன் என்ன சைக்கோவா, சைக்கோ மாதிரி அவன் ட்ரீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, உன் பிள்ளை டேனியில கீழே போட்டு கொன்னுட்டான், கொஞ்ச நேரத்துல ஜெயிலுக்கு போயிருப்பான்டா, அவன் தான் டேனியில தள்ளி விடலாம் சொல்லிட்டான், நீயும் அவன் தள்ளி விட்டதை பாத்தியா, அப்புறம் எதுக்கு நீயா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர, ஏன் டேனியல் தெரியாம கூட கீழே விழுந்திருக்கனால அப்படி யோசித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை வருது. ஹீரோ வந்து அந்த டேப்லெட் தூக்கி கீழே போட்டு விட்டுறாரு. இப்ப நான் அப்படியே நைட்டு சீன் காமிக்கிறாங்க. ஜாஷ பாட்டு பாடிட்டு தூங்க வச்சுட்டு அப்படியே அவங்க தூங்க போனா அம்மா வீட்டுல அந்த பழைய டாய்ஸான்ல வந்து ஜீன்னு கேட்டுச்சுல, அது இங்க கேக்குது, ஏடா இது நம்ம எடுத்தே வைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ஆஃப் பண்ணிட்டு போனா திரும்ப ஹீரோயின் நேம கூப்பிடுது. அப்புறம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சொல்லிட்டே இருக்கு திரும்ப திரும்ப திரும்ப. இத கேட்டதுமே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மிரண்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே பேத் டப்ல உட்காந்து குளிச்சுட்டே இருக்கப்போ எமர்ஜென்சி அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. டக்குன்னு கேண்டில் எல்லாமே ஆஃப் ஆகிடுது. யாரும் அந்த பேத் டப் உள்ள குதிச்ச மாதிரி இருக்குது. ஹீரோன் பயந்துகிட்டே திரும்பி பார்த்தா அந்த பேய் உட்கார்ந்து அவங்கள பார்த்து சிரிக்குது. ஹீரோன் அப்படியே அழுது புரள ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஜி உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோன் வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்கல்ல. இப்ப ஹீரோனோட சின்ன வயசு பெட்டை பார்த்தா பெத் அண்ட் ஜி ஃபார் எவர்னு அப்படின்னு போட்டிருக்கு. பெத்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனோட பேர் தான். இப்ப நைட் எப்பயும் போல பையனை தூங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா நீ ஜிய பார்த்தேல்ல, அதுவும் உன்னை பாத்துச்சுமா அப்படின்னு சொன்னது உங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம பிரம்மையா இல்ல உண்மையா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கால் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் டாக்டர், ஆனா அது ஜோஷ பத்தி இல்ல என்ன பத்தி அப்படின்னு சொன்னது. ஓ உனக்கா, சின்ன வயசுல நடந்துச்சே அது மறுபடியும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கேக்குறாரு. இவங்க மிரண்டு போயிட்டு மிட் நைட் கூட பாக்கலையே, நேர டாக்டர் வீட்டுக்கே போறாங்க. இப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் உடைக்கிறாங்க. ஹீரோன் வந்து அவங்க பையன் மாதிரி சின்ன வயசுல இருந்து ஜி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க. ஹீரோனோட அப்பா தான் குட்டி ஹீரோனை இவர்கிட்ட, அதாவது இந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லிருக்காரு. உன் ஃப்ரெண்ட் ஜி இருக்கான்ல, அது ரொம்ப மோசமான கொடூரமான ஒரு பேய், உங்க அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வரதை நிறுத்திட்டாரு. நானும் சரியாகிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டே விட்டுட்டேம்மா, உன்னை காமிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா குட்டி ஹீரோனோட வீடியோ தான், அதாவது அவங்க அப்பா பழங்காலத்துல ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தாங்கல்ல அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாரு. ஜாஷ் எப்படி இப்ப ஸ்கூலுக்கு போகாம ஃப்ரெண்ட் இல்லாம இருந்திருக்கானோ அதே மாதிரிதான் ஹீரோன்னு இருந்திருக்காங்க. ஜி வந்து நான் பெரிய பொண்ணானதும் என்ன கண்டுபிடிச்சு நானும் அவனை மேரேஜ் பண்ணிட்டு நிறைய பாப்பாவா பெத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஹீரோன்னு அந்த வீடியோல சொல்றாங்க. இவ்வளவு வருஷமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துக்குமா அந்த ஜி, உன்னோட குழந்தைய யூஸ் பண்ணி உன் கூட கனெக்ட் பண்ண பாத்துருக்கு, அதுக்கு தேவை உன் பையன் இல்ல நீதான் அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே அடுத்த சீன்ல வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோக்கு மேல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஜாஷ் ரூம்ல ஒண்ணும் இல்ல, பார்வை பத்திட்டு கீழே வர ட்ரை பண்றாரு. அப்ப அந்த பிளே ரூம்ல அந்த பேயோட உருவத்தை பார்த்துட்டே இருக்கப்போ பொம்மை எல்லாமே ஜீன்னு கத்துது, எல்லாமே லைட் எரிஞ்சு ஆஃப் ஆயிட்டே இருக்கு. இதே சமயம் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆன் பண்றதுக்காக போன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இவர் போன் எடுக்கல. இந்த பேய் வந்து இவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஜி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இவர் அந்த டிராயிங்க பார்த்துட்டே இருக்கிறப்போ டக்குன்னு இப்படி வருமா. அப்படியே அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து டைரக்டா வீட்டுக்கே வந்து பார்த்தா வீட்டோட ஒரு சைடு தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குது. உள்ள வந்து பார்த்தா ஹீரோ செத்து போய் கிடக்காரு. அங்கிட்டு பையன் கத்துற அம்மா பயமா இருக்குமா வாமான்னு கத்திட்டே இருக்கப்போ அந்த ஜி பிடிச்சு ஒரு ரூம்ல இழுத்து வச்சுக்கிறது. இவங்க போய் அழுகுறாங்க, என்ன எடுத்துக்கோ ஜி, குழந்தைய விட்டுடு அப்படின்னு கெஞ்சினதும் அதை அப்படியே மெதுவா ஓப்பன் ஆகுது. ஹீரோயினும் அப்படியே பையனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. பட் வந்து ஹஸ்பண்ட இழந்துடுறாங்க. பையன் நம்ம கூட இருந்தா பத்திரமா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கிட்ட கொண்டு போய் விட்டுடுறாங்க. கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு பாத்துக்க சொல்றாங்க. நான் இந்த ஜீக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட வீடு இருக்குல்ல, அதாவது அவங்க சின்ன வயசுல வாழ்ந்த வீடு தான் அதோ, அங்கே போறாங்க. இப்ப போய் அந்த வீட்டோட சாவியை போட்டு திறக்கிறதுக்கு முன்னாடியே டோர் அதுவா திறந்து அதுவா மூடுது. இவங்க உள்ள போனது இமர்ஜென்சின்னு சொன்னதும் லைட் அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆனது ஜியோட கண்ணு மட்டும் தெரியுது. அப்போ ஹீரோன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த பேய இதோட ரூட்லயே தான் போய் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறாங்க சின்ன குழந்தை மாதிரி. அப்ப டக்குன்னு ஜி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு ஆட்டம் காமிக்குது. அதாவது அவங்களால ஃபீல் பண்ண முடியுது, நம்மளுக்கு அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி ஒரு கிளாஸட் டோர் ஓபன் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீன்ல இவங்க நடிக்கிறாங்களா இல்ல உண்மையாவே லூஸ் ஆகிட்டாங்களான்ற மாதிரி டவுட் நமக்கு வரும். அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். சோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பேக்கு நான் அடிமன்ற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அதுக்கு பால் கம்மியா வச்சாதான் பிடிக்கும், இந்த சாண்ட்விச் தான் பிடிக்கும் எல்லாமே செஞ்சு தந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து கார்ட்டூன் பாத்துட்டு இருக்கப்போ வெளியில படிக்கட்டுக்கிட்ட ஒரு சவுண்ட் கேக்குது. யாரும் போய் பார்த்தா டாக்டர் தான். உள்ள விடுமா, உன் தங்கச்சி எல்லாமே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அவரோட வருஷத்தை சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கப்போ உள்ள யாரோ ஒரு ஆள் ஓடுற சத்தம் கேக்குது. உள்ள வந்து பார்த்தா குழந்தை மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே டாக்டர் கண்டுபிடிச்சிடறாரு, ஜி இங்க தானே இருக்கிறான், இதுதான் உனக்கு வேணுமா, அவன் கூட தான் நீ வாழ போறியா அப்படின்னு கேட்டதும் அவர் எந்திரிக்கிறாரு. அப்பதான் அந்த பேயோட முழு உருவத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே அரண்டு போயிட்டு இங்க இருந்து டாக்டரை கொன்னுரும் அப்படின்னு சொல்லிட்டு
போங்க போங்க வெளியில போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. டாக்டருக்கு இந்த பொண்ணை விட்டுட்டு போக மனசே இல்ல. இங்க பாருமா, ஜீன்றது நீ உருவாக்குன ஒரு விஷயம், எல்லாமே உன் மூளைக்குள்ளதான் இருக்குது, நீ நினைச்சு சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியாம போறாரு. ஹீரோயினும் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாம பையனை காப்பாத்துறதுக்காக இங்க வந்து பேய் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் சொன்னது மாதிரி இது எல்லாமே உண்மை இல்ல போல, போய் நினைச்சிட்டு இருக்கப்பவே அந்த ஜீ வந்து கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுது. இப்ப டென்ஷன் ஆகி வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு கான்பிடன்ஸ் எல்லாமே இழந்துடுறாங்க. நம்ம இங்கதான் மாட்டிக்க போறோம், நம்மளுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கதவை எல்லாத்தையுமே கட்டைய வச்சு ஆணியை வச்சு அடிச்சிடுறாங்க. ஃபேமிலி போட்டோ பார்த்துட்டு அழுதுட்டே இருக்கிறப்போ டக்குன்னு கதவை ஓபன் பண்ற சத்தம் கேக்குது. அந்த ஜீ தான் போல வந்து ஹீரோனை கட்டி பிடிச்சு அது பாட்டு தூங்குது. இப்ப அப்படி மார்னிங் பார்த்தா ஹீரோன் வந்து அந்த ஃபேமிலி போட்டோவை பாக்குறாங்கல்ல, பார்த்தது நோட் பண்ணிடுச்சு போல, அதை கூட நீ பார்க்க கூடாது, என்னையதான் நீ நினைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு போனையும் உடச்சு வச்சிருக்கு. ஹீரோன் இப்ப வந்து ஜீ கூட ஒளிஞ்சு பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னால முடியாது, வா நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான ஒரு ஆள் கூட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா கதவு ஓபன் ஆகுது. அதுக்குள்ள போய் பார்த்தா அவங்க அப்பா தூக்கு போட்டு சாகுற மாதிரி இருக்கு. ஒரு சீன் வந்துட்டு போகுது. திரும்ப பார்த்தா எல்லாமே அவங்களோட பிரம்ம. ஆக்சுவலா இங்கதான் அவங்க அப்பா தூக்கு போட்டு இறந்திருக்காரு. சோ அந்த சீன் வந்ததுமே அப்படியே மனசுடைஞ்சு போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீனை முடிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோன் கண் முடிக்கிறப்ப பார்த்தா ஹீரோனோட அம்மாவோட வெட்டிங் ட்ரெஸ் தொங்கிட்டு இருக்கு. அதாவது பேய் வந்து ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுது. ஹீரோயினும் வேற என்னத்த பண்ண முடியும், மைண்ட மாத்திக்கிட்டு பேய புருஷனா ஏத்துக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கதை ஓபன் பண்ணா அப்படியே அந்த மேரேஜ்க்குலாம் ஒரு மியூசிக் போடுவாங்களா, அதெல்லாம் போட்டு பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கு அந்த பேய். ஹீரோனும் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் மேலே நடந்து போனா கீழே வந்து அவங்க அம்மா அப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த வீடியோ இருக்குல்ல, அதுதான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினுக்கும் பேய்க்கும் கல்யாணமே ஆகிருது. ஜீயோட மேரேஜ் எடுத்து இந்த விளையாடுவாங்கல்ல மாப்பிள்ளையும் பொண்ணு கேம்ஸ், அது மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த பேயோட உருவம் நம்மளுக்கு காமிக்கல, பட் ஹீரோயினால சென்ஸ் பண்ண முடியுது. மேரேஜ் ஆகிடுச்சுல, இப்ப மாப்பிள்ளை பொண்ணு கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்களா, அதே மாதிரி இவங்க 2 பேரும் விளையாடுறாங்க. ஹீரோன் வந்து ஜீயை ட்ரிக் பண்ணி விட்டுட்டு கீழே அவங்க வீட்டுல ஒரு லேண்ட்லைன் இருக்கும், அது வழியா வந்து தங்கச்சி கிட்ட பேசுறாங்க. அப்ப ஜார்ஜ் வந்து அம்மா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா, ஆனா நீதான் என் ஃப்ரெண்டை எடுத்துக்கிட்ட அப்படின்னு கோச்சுக்கிட்டு வச்சிடுறான். இந்த பக்கி வேற என்ன நடத்துல என்ன பேசுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டே இருக்கப்போ டக்குன்னு வந்து ஏதோ ஒரு உடைக்கிற சத்தம் கேக்குது. இவங்க போய் வெளியில பார்த்தா எல்லா கதவுமே தாறுமாற உடஞ்சு கிடக்கு. அப்ப ஹீரோனுக்கு புரிஞ்சு போயிருது, ஜீ வந்து கண்டுபிடிச்சிருச்சு, இப்ப நேரா ஜார்ஜ் கிட்டதான் போகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப தங்கச்சிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு ஜார்ஜ் அவங்க கூட வச்சுக்கூடி சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்பு, அது சேஃப் இல்ல. தங்கச்சி வந்து அசால்ட்டா இருக்கா, என்னடி என் கண்ணு முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஜார்ஜ காணோம். ஐயோ இவ்வளவு நேரம் என் கூட தாண்டி இருந்தான், இப்ப காணமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அங்க தேடிட்டே இருக்க அந்த டைம்ல வந்துட்டு டாக்டர் வந்து போலீஸ கூப்பிட்டு ஹீரோனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோன் அவங்க வந்ததை பார்த்ததுமே கதவை அடைச்சுக்கிட்டு கதறாங்க, என் பையனை வந்து ஜார்ஜ் புடிச்சு வச்சுக்கிட்டான்னு. இப்ப ஜார்ஜ காமிக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ட்ரெயினை வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெயின் ட்ராக் மேல உட்காந்து விளையாட பாக்குறான். ஹீரோனுக்கு யாரு, ஹஸ்பண்டும் பையன் மட்டும் தானே, ஹஸ்பண்ட கொண்டாச்சு, இப்ப பையனையும் கொண்டுட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின் நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் இப்படி ஒரு பிளான போட்டிருக்கு போல. அவ்வளவு வெறி இந்த பேய்க்கு. இப்ப தங்கச்சிக்காரி அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு கரெக்டா ஜார்ஜ் வந்து எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இவங்க என்னதான் ஸ்பீடா ஓடி போனாலும் அவனை போய் காப்பாத்த முடியாது. ட்ரெயின் ரொம்ப கிட்டக்க வந்துச்சு. இவங்க கத்துறாங்க, டே கேன எந்திரிச்சு ஓடுடா ஓடுன்னு. இன்னொரு சைடு ஹீரோன் வந்து கதறாங்க, என் பையனை ஜீ வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டாக்டர் பொறுமையா சொல்றாரு, இங்க பாருமா, ஜீயை உருவாக்குனது நீதான், உன்னால வந்து அதை தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சைடு அப்படியே தங்கச்சி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறா. ட்ரெயின் அப்படியே கிட்டக்க வருது. சோ அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. அப்படியே வந்துட்டு போலீஸ் டாக்டர் எல்லாமே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க ஹீரோயின் வந்து தூக்கிலே தொங்கிட்டாங்க. டாக்டர் சொல்லிருப்பாருல நீ தானே உருவாக்கணும்னு. அவங்களால ஜீயை வந்து மைண்ட் வழியா கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால. சோ நான் இருந்தா தானே நீயே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்காக அவங்க உயிரே அப்படியே தியாகம் பண்ணிட்டாங்க. சோ இப்படியே படத்தை முடிக்கிறாங்க. வெயிட் போயிடாதீங்க அப்படிதான் நானும் நினைச்சேன். பட் இன்னொரு சீனும் இருக்கு. அடுத்த சீன்ல வந்துட்டு தங்கச்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பையனை வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு சோறு ஊட்டிட்டே இருக்கப்ப சேர்ல ஒரு ஆளை காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவங்க தூக்கில தொங்கிருப்பாங்கல்ல, கரெக்ட் டைமுக்கு போனனால டாக்டரும் போலீஸும் அவங்களை காப்பாத்திடுறாங்க. பட் என்னன்னா அவங்களால பேச முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு நடை பின்னம் மாதிரிதான் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அப்படியே நைட் வந்து தங்கச்சி போய் ஜாஷ தூங்க வைக்கிறா. அப்ப எல்லாமே அவனுக்கு ஜாஷ்க்கு ஒரு பழக்கம் இருக்கும், எல்லாருக்கும் குட் நைட் மா குட் நைட் பா அப்படின்னு சொல்லுவான். குட் நைட் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சேரை பார்த்துட்டு குட் நைட் சி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். சோ இப்ப அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு? சோ படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா மூவிஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.